வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். வணக்கம் மேம். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. 12ஆம் பாவகத்துல ஒரு கிரகம் அமர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அது கொஞ்சம் சொல்லிருங்க மேம். இப்போ 12ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இப்போ 12ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா 12ங்கிறது நமக்கு விரயம், செலவு, தூக்கமின்மை, அலைச்சல். உதாரணமாக கிரகங்களை வைத்து பார்க்கும்போது 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தார்னா நமக்கு அப்பாவால் விரயமாகும், செலவாகும், அதிகப்படியான செலவுங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். உதாரணமாக சந்திரன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுக்காக செலவு பண்ணுறது, வீட்டுக்காக செலவு அப்படிங்கிறது பண்ணுறது. அதே மாதிரி நமக்கு தேவையான பொருட்களுக்காக அதிக ஆடம்பர செலவு அப்படிங்கிறது இந்த இடத்துல பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும். சரிங்க, எனக்கு 12ஆம் பாவகத்தில் புதன் இருக்குது. இந்த புதன் இருக்கும்போது படிப்புக்காக அதிக செலவு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி படிக்கிறவங்க இவங்க இரவு நேரங்களில் தான் அதிகமான படிப்புக்கு நேரம் செலவுங்கிறது பண்ணுவாங்க. உண்மையிலேயே 12ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதன் சகோதரனுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை, காதலுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த புதன் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மனைவிக்காக செலவு அப்படிங்கிறது இங்கே நடக்கும். அதே மாதிரி நண்பர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அத்தைக்காக செலவு பண்ணுறது, ஆடம்பர பொருளுக்காக செலவு பண்ணுறது, ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுறது. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்மல் வாங்குவாங்க, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு கம்மல் வாங்குவாங்க, மோதிரம் வாங்குவாங்க, மறுபடியும் ஒரு மோதிரங்கிறது வாங்குவாங்க. இந்த சிறு தங்கம்னு சொல்லக்கூடியது யாருன்னா சுக்கிர பகவான். அப்போ இந்த சுக்கிர பகவான் 12ல் இருக்கும்போது இதற்காக சேமிப்புக்குண்டான செலவாக இருக்கும். மாற்றி மாற்றி பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா, இதை போட்டுட்டு அது, அதை போட்டுட்டு இது அப்படிங்கிறது அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, எனக்கு குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் 12ல் இருந்தாங்கன்னா கோவிலுக்காக செலவு பண்ணுறது அதிகமாகவே இருக்கும். பாத யாத்திரை போகிறவங்களுக்காக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, குரு பகவான் 12ல் இருக்கிறாரா, திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே செல்லக்கூடிய பாத யாத்திரைகள் யாரெல்லாம் கிரிவரம் போகிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் ஆன ஏதாட்டி ஒரு செலவு, அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்தாலும் சரி, ஜூஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா இந்த நடக்க முடியாமல் போவாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கு சாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, சிலர் விசிறி வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி தானமாக நம்மளால் முடிஞ்சது விரய செலவுகளை சுப இடங்களில் போய் செய்தாலே அங்கே மாற்றம் அப்படிங்கிறது அங்கே இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, எனக்கு சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் செருப்பு அடிக்கடி தொலைஞ்சு போகும், நோட் பண்ணிக்கோங்க. செருப்புக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மைன்னு இருக்கும். அதே மாதிரி நோய்க்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஒன்று தூக்கத்தை கெடுத்துக்கணும். ஏன்னா நோயினால் தூக்கம் கெடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த வயசானவங்களுக்காக திடீர் விதமாக நம்ம ஒரு செலவு பண்ணுறது, யாரோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக அப்படிங்கிறது இருக்கலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா அவர் எப்போ பாரு உங்களுக்கு செலவு வச்சுட்டே இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். எனக்கு ராகு இருக்கிறாங்க 12ஆம் இடத்துல, வெளிநாட்டு யோகங்கிறது உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் போய் செலவு பண்ணணும், இல்லைனா பெரும் செலவுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த 12ல் ராகு யாருக்கெல்லாம் இருக்குதோ வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த 12 ராசி கட்டங்களில் ராகு 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாக்பாக்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு உள்ளூரில் விட வெளியூரில் மதிப்பதிகம். அதே மாதிரி உள்ளூரில் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வெளிநாட்டுக்கோ இல்லைனா பிற இடங்களுக்கோ போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றங்கிறது அவங்களுக்கு இருக்கும். எனக்கு 12ல் தான் ராகு இருக்குது, நான் 10 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறேன்னு யார் நினைக்கிங்களோ, ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லைனா ஒரு 11 நாள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கிறது இந்த கிரகம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கேது 12ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த ஆன்மீக பணிகளுக்காக செலவு பண்ணுறது, கோவிலுக்கு அந்த கோவில் கட்டுறாங்க, அங்கே தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, பாட்டிக்காக செலவு பண்ணுறது, அந்த தன்மைங்கிறது இந்த கேது கிரகத்திற்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். 12ல் ஒரு கிரகம் இருந்தால் நமக்கு சுப விரயமாக அப்படிங்கிறது எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும். இது பொதுவான ஒரு பலன்னு சொல்லலாம்.
நம்மளுடைய அக்ஷய லக்னத்திற்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் அதோட விரய பாவகத்தை நடத்தி வைக்குமானா கண்டிப்பாக நடத்தி வைக்கும். உதாரணமாக தனுசு லக்னம், அக்ஷய லக்னம், குரு பகவான் 12ல் இருக்கிறார்னா வீட்டுக்காக செலவு, கடனுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரும் கடன் இருக்குது, அதை அடைக்கிறேன்னு முயற்சி பண்ணி அந்த காலகட்டத்தில் அடைக்க முடியலனாலும் இந்த வட்டிக்கு மேலே வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். அதே தனுசு லக்னம் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இதாட்டி ஒன்று பண்ணுறேன்னு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீண் விரைய செலவுகள்ங்கிறது ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. இவங்க அதை செய்யலாமானா செய்யக்கூடாது. சேமிப்புக்காக எவ்வளோ வேணால் பண்ணலாம், ஆனால் ஒரு புது முயற்சிங்கிறது இவங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்க, எனக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, என்னுடைய லக்னம்ங்கிறது மிதுன லக்னம், அக்ஷய லக்னம், இப்போ என்ன பண்ணலாம்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம்ங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. தயவுசெய்து ஊரை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உள்ளூரில் இவர்களுக்கு தகுந்த காலகட்டத்தில் அந்த வருமானமும் சேமிப்போ ரெண்டுமே இருக்காது. ஒரு இடமாற்றமும் ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கெல்லாம் அனுமர் எப்படி நதியை கடலை தாண்டி போய் சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் போயிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அங்கே மாற்றம் இருக்குமானா அவங்களுடைய வருமானம் குடும்பத்துலேயும் மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது இங்கே உங்களுக்கு இருக்குது. என்னுடைய லக்னம்ங்கிறது கன்னியா லக்னம், சூரியன் 12ல் இருக்கிறாரு. சூப்பர். சூரியன் 12ல் இருந்தாலே முதல்லையே சொன்னது தான், கோவில்களுக்கு செலவு பண்ணுவது சிறப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இவங்க என்னென்னா, இந்த சூரியன் 12ல் இருக்கும்போது மாமனார் சம்பந்தப்பட்ட எதுவுமே இவங்களுக்கு கொஞ்சம் செலவை வைக்கும். திடீர் செலவாக இங்கே அமையுமானா கண்டிப்பாக அமையும்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் நம்மளுடைய அமைப்புங்கிறது எப்படி இருக்கும்னா, செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சேமிப்பிற்குண்டான செலவாக அதை எப்படி மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு முறை நீங்கள் அக்ஷய லக்னம் பார்த்தாலும் சரி படித்தாலும் சரி, உங்களுடைய விரயஸ்தானத்தில் அமர்ந்த கிரகத்தை சேமிப்பாகவும் அதை விரய செலவுமாகவும் மாற்றுவது உங்கள் கையில் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன். நன்றி.